தமிழக வெற்றி கழகம் என்டிஏக்குள்ள போவாங்களா மாட்டாங்களா? தாவேக்காவோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற முடிவாகவும் இந்த கூட்டணி முடிவு இருக்கும். முதற்கட்ட வேட்பாளர் தேர்வை விஜய் அவர்கள் நடத்தினார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் பக்கம் தான் நேர்காணல் பண்ணார். 234 தொகுதிக்கும் எல்லாரையும் நிக்க வச்சு எதிர்கொள்ள முடியுமாங்கிறதுல விஜய்க்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் அந்த 60 வேட்பாளர்களுக்கு மேல விஜய் அவர்கள் நேர்காணல் பண்ணியிருக்கிறாரான்னு பாத்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அண்ட் மோரோவர் இதுல இன்னொரு சிக்னல் விஜய் என்ன கொடுத்திருக்கிறார்னா, விஜய் அவர்கள் என்டிஏக்கு போகும் பட்சத்தில் டிடிஆர் நிர்மல்குமாராக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி முக்கியமான நபர்களினுடைய எதிர்ப்புகளை கூட சம்பாதிக்க நேரிடலாம். என்டிஏக்குள்ள போவதற்கான மனநிலையில் விஜய் வந்து விட்டார். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் என்டிஏக்குள்ள போவாங்களா மாட்டாங்களா? அதுக்கு என்னென்ன முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு? நேற்று விஜய் திடீர்னு சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போனாரு. அங்க சிபிஐ விசாரணை மட்டும்தான் நடந்துச்சா, இல்ல இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சா? உள்ளுக்குள்ள என்னென்ன டிமாண்ட்ஸ்லாம் பேசியிருக்கிறாங்க? தமிழக வெற்றி கழகம் இதுக்கு ஒத்து போகிற மனநிலைக்கு தான் வந்திருக்கா? அவங்க தரப்புல இப்ப வந்திருக்கிற ரீப்ளை என்ன? இப்படிங்கிறது தொடர்பான தமிழக வெற்றி கழகம் அதனுடைய கூட்டணி முடிவு இது சார்ந்த தகவல்கள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல முதலாவது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல என்டிஏக்குள்ள விஜயை கொண்டு வர முயற்சி அப்படிங்கிறது அது ஏதோ இன்னைக்கு நேற்று பேசின விஷயம் கிடையாது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததற்கு, அதாவது கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் அமைந்ததற்கு பின்பாகவே எழப்பட்ட ஒரு பேச்சு இது. அப்போதுலேருந்து, ஏன்னா அந்த சமயத்தில் அதிமுக சைட்ல இருந்து முயற்சிகள் போய்கிட்டு இருந்தது அப்படிங்கிறது கிடைக்கப்பட்ட தகவல். ஆனால் அது கை கொடுக்கல கடைசியில். ஏன்னா அது தாவேக்கா சைடில் வைக்கிற டிமாண்ட்ஸ் ஒத்து போகக்கூடியதாக இல்லை அப்படின்னு அதிமுக முடிவு பண்ணதுனால அந்த முயற்சியை அதோட கைவிட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட்டையும் நேற்று முந்தானத்து போல இபிஎஸ் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும்போது எங்கள் சைட்ல இருந்து தாவேக்கா கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை அப்படின்னு சொன்ன தகவல் வரைக்கும் நம்ம நினைச்சு பார்த்துக்கலாம் அதிமுகவோட முயற்சிகள் எப்படி ஏறி இறங்கி இருக்கு அப்படிங்கிறது. ஆனால் தற்போது என்டிஏக்குள்ள விஜயை கொண்டுட்டு வரணும், தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது பாஜக தரப்பு முன்னெடுப்பாக இங்க முயற்சி பண்ணப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது. சரி, அதனுடைய காரணம் தான் என்ன? ஏன் வரவே மாட்டேன்னு விடாப்பிடியா இருக்கிற விஜயை உள்ளுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு பின்னணியில தற்போதைய தேர்தல் கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இதுல நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி, ஒரு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டின் படி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது என்னன்னா, திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையில இருக்கிற மார்ஜின் அப்படிங்கிறது, வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஒரு 2-3% அளவுக்கு தான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சிருக்கிற பாஜக இந்த டைம் கண்டிப்பா அதான் அந்த 2-3% திமுக முன்னிலையில் இருக்கு. அதனால நம்ம அதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணி ஆகணும், அதனால நம்ம உள்ளுக்குள்ள மற்ற கட்சிகளை சேர்க்கணும் அப்படிங்கறது எல்லாமே பாஜக ரொம்பவே பிரயத்தனப்பட்டு இருக்காங்க. இதுல அதிமுக சைட்ல இருந்து பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரளவு முயற்சிகள் பண்றாரு. இதுக்கு மேல போனா நம்ம ஓவரா இறங்கி போறதா இருக்கட்டும், அதிமுகவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய சூழலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் அதிமுகவோட தொகுதிகளுக்கு அந்த லிமிட் வரைக்கும் போகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லையோ அப்படிங்கிறது அவருடைய நகர்வுகள் மூலமா தெரியுது. ஆனா திமுகவை தோற்கடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப மும்முரமா இருக்கிறதுனாலயோ என்னவோ பாஜக இத்தனை முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதுல தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு இந்த கரூர் விசாரணை அது தொடர்பாக அது ஜனவரி மாதம் அந்த 12ஆம் தேதி வாக்கில் அவர் முதல் அந்த சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்ததிலிருந்து ஒரு மாற்றம் தென்பட்டது. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் பின்வாங்கினது போலதான் இருந்தது. அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய பேச்சுக்கள் அப்படிதான் புரிஞ்சுக்கப்படுது. முயற்சிகள் அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னைக்கு நேற்று இல்லாம அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தற்போதைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடைசி சிபிஐ விசாரணையாக அவர் நேற்று டெல்லி போயிட்டு வந்தார். வெளியில் வரும்போது கையெழுச்சிக்கிட்டே வந்தார். இதெல்லாம் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் பாசிட்டிவாகவே இது ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது. ஏன்னா மடியில் கனம் இல்லை, அதனால் வழியில் பயம் இல்லைன்னு. பட் உள்ளுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நிறைய சீட் டிமாண்ட்ஸ். அதாவது நீங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை சீட் கொடுக்குறோம், கிட்டத்தட்ட 50+ சீட் கொடுக்குறோம். அண்ட் அமைச்சரவையில் இடம் கொடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இதில்
இல்லை. எஸ்பெஷலி பார்க்கும்போது விஜய்க்கு துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் பேசப்பட்டதாகவும், அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் கண்டிப்பாக வரலாம் அப்படிங்கிறது, அதாவது இபிஎஸ் முதலமைச்சராகவும் விஜய் எதிர்க்கட்சி தலைவராகவும் வரலாம் அப்படிங்கிறது தொடர்பான டிமாண்ட்ஸ்லாம் உள்ளுக்குள்ள வைக்கப்பட்டது, ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்தது. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். பட் நெருப்பில்லாமல் புகையாது அப்படிங்கிறது அடிப்படையில் இந்த தகவல்கள் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் உறுதிப்படுத்திக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, பேச்சுக்கள் இந்த மாதிரி போனது, இப்போ கூட்டணிக்குள்ள போக வேண்டிய தேவை தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ என்டிஏக்குள்ள போக வேண்டிய கட்டாயம் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படியும் இந்த பக்கம் பார்க்கும்போது சில பிரச்சனைகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் புதுசாக களத்துக்கு வராங்க, அவங்களுக்கு நிறைய ஒரு பேசிக் லெவல்லே நிறைய சவால்கள் இருக்கு. அந்த வகையில் தான் தற்போது இந்த கடைசி கட்ட நேரத்தில் நிறைய சவால்கள் இருக்கிறதையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதையும் தமிழக வெற்றி கழகம் உணர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். முன்னதாக கடந்த 9-10 தேதிகள் நினைக்கிறேன், அந்த சமயத்தில் வந்து முதற்கட்ட வேட்பாளர் தேர்வை விஜய் அவர்கள் நடத்தினார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் பக்கம் தான் வந்து நேர்காணல் பண்ணார். அதுலேயே என்ன தெரிய வந்திருந்தது அப்படின்னா, நம்மளுக்கு போதிய அளவுக்கு வந்து நிற்கிறதுக்கான கேண்டிடேட்ஸ், அதாவது வலிமையான கேண்டிடேட்ஸ் இல்லை, இவர்களெல்லாம் வைத்து நம்மளால வந்து இந்த தேர்தலை 234 தொகுதிக்கும் எல்லாரையும் நிற்க வச்சு எதிர்கொள்ள முடியுமாங்கிறதுல விஜய்க்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவு ஒன்று, அதாவது அப்படிங்கிற தகவல் ஒன்று பனையூர் வட்டாரத்திலிருந்து வெளியானதாக இங்கே சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் தான் அந்த 60 வேட்பாளர்களுக்கு மேலே விஜய் அவர்கள் நேர்காணல் பண்ணியிருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். இப்போ வரைக்கும் அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. அண்ட் மோரோவர் இதில் இன்னொரு சிக்னல் விஜய் என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்கப்படுதுன்னா, அந்த 60 வேட்பாளர்கள் பக்கம் பண்ணார் இல்லையா, கிட்டத்தட்ட அத்தனை சீட்டை தான் என்டிஏவில் அவர் டிமாண்ட் பண்ணுறாரு. அப்போ அத்தனை சீட்டுக்கு உண்டான வேட்பாளர்களை தேர்வு செஞ்சு தயார் பண்ணி வச்சுக்கிட்டா போதுமானது தமிழக வெற்றி கழகத்துக்கு. அப்படித்தான் அந்த நகர்வை பார்க்கணும்னு சில மூத்த பத்திரிகையாளர்கள், அரசு விமர்சகர்கள்லாம் பார்க்குறாங்க. அந்த கோணத்திலே அணுக வேண்டியிருக்கு. ஏன்னா 234 தொகுதிகளில் தனிச்சு போட்டியிட போகிற தாவேகா 234 வேட்பாளர்களை தேர்வு செய்ய பணியில் கண்டிப்பாக ஈடுபட்டிருக்கணும்ல. ஆனால் ஏன் அந்த ஒரு 60 வேட்பாளர்களோட நிறுத்திக்கிட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது நியாயமான கேள்வி தானே. அப்போ என்டிஏக்குள்ள போவதற்கான மனநிலையில் விஜய் வந்து விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கரெக்டாக அந்த டெல்லிக்கு போறாரு சிபிஐ விசாரணைக்காக. அதுக்கு ஒரு நாள் முன்னதாக மாவட்ட செயலாளர்களை ஜூம் மீட்டிங்ல ஆர்கனைஸ் பண்ணி கூட்டணி போறதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்டிஏக்குள்ள போறதுக்கு எத்தனை பேருக்கு ஓகே என்ற மாதிரியான விஷயங்கள், அதுலயும் நிறைய பேர் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வந்து ஓகேன்னு சொன்னதாகலாம் தகவல்கள் இருக்கு. அப்போ நடக்கிற நகர்வுகள் பார்க்கும்போது என்டிஏ பக்கம் தாவேகா சாய்கிறதோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உண்டாக்கி இருக்கு. பட் இதுக்கு சில எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கு. அதுல குறிப்பாக சில முக்கியமான நபர்கள் மத்தியிலேயே இப்போ வருகிற தகவல்களின் படி பார்த்தா டிடிஆர் நிர்மல்குமாராக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து என்டிஏ வேண்டான்னு அப்போஸ் பண்றாங்க ரொம்ப வலுவா அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் மோரோவர் ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே அவரு கைட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தனிச்சு நிக்கலாம், இல்ல நம்ம தலைமையிலான கூட்டணியில நிக்கலாம், அப்போதான் இந்த முதல் தேர்தலில் இப்படி நின்னா தான் நம்மளோட பலம் என்ன, நம்ம ஒரு 20% வாக்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி நின்று அதை வச்சு நம்ம ஃபர்தராக வர எலெக்ஷன்ஸில் டிமாண்ட் பண்ண முடியும், ரொம்ப வலிமையாக டிமாண்ட் பண்ண முடியும், நம்மளோட வலிமை இதுதான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால நம்ம அப்படி நிற்கிறது தான் சரியானது அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு. அப்படின்னு அதனால தான் விஜய் கிட்ட முடிவெடுக்கிறதுல இவ்வளோ தாமதமும் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இதையெல்லாம் மீறி விஜய் அவர்கள் என்டிஏக்கு போகும் பட்சத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி முக்கியமான நபர்களினுடைய எதிர்ப்புகளை கூட சம்பாதிக்க நேரிடலாம், மனக்கசப்புகளை சம்பாதிக்க நேரிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் செங்கோட்டையன்லாம் அப்படியாப்பட்ட ஒரு முடிவெடுக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகிறதுக்கு நான் எதுக்கு வேலை செய்யணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்தனான்ற மாதிரி முடிவெடுத்து அவர் வேற மறுபடியும் திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகளும் தென்படுதுன்றாங்க. ஏன்னா ஓபிஎஸ் கிட்ட செங்கோட்டையன் பேசிட்டு இருக்கிறாரு இப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வருது. அப்போ உள்ளுக்குள்ள என்டிஏக்குள்ள போவதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு உள்ளுக்குள்ள. அண்ட் இன்னைக்கு தகவலை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு வதந்தி, இதை நம்பாதீங்க. ஆரம்பத்துல இருந்து காங்கிரஸ் கூட சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சதுல இருந்து சசிகலா, ராமதாஸ் இவங்க கூட எல்லாம் கூட்டணி போக போறாங்கன்னு பேசுற வரிசையில இப்ப என்டிஏக்குள்ள தாவேகா போக போகுது அப்படிங்கிறது இது எல்லாமே வதந்தி தான் அப்படின்னு டிடிஆர் நிர்மல்குமார் இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட் மூலமாக மறுத்திருக்கிறார். தாவேகா தரப்பு தகவலாக தற்போது அந்த தகவல் தான் பார்க்கப்படுது. இதையும் தாண்டி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல ஃபைனலி ஒரு விஷயம், என்டிஏக்குள்ள போனா என்ன சாதக பாதகங்கள் அப்படிங்கிறது. என்டிஏக்குள்ள தாவேகா
போச்சு அப்படின்னா, அப்படி போய் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு இந்த முதல் தேர்தலே சில முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு பக்கம் பார்த்தா இதுவரைக்கும் இல்லாத தாவேகாவுக்கு, இதுவரைக்கும் ஒன்றும் இல்லாத விஜய்க்கு டக்குன்னு ஒரு துணை முதல்வர் பதவியோ, அவங்க சொன்னது போல எதிர்க்கட்சி தலைவர் பதவியோ இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் இதுலயும் எடப்பாடி பழனிசாமியை வந்து அதில் ஒத்துக்க வைக்க வேண்டியது ஒரு மிகப்பெரிய சவால். பட் அது பாஜகவோட கையில் இருக்கு, அதை அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம், இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாவேகா உள்ள போச்சு அப்படின்னா. பட் மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக கூட தமிழக வெற்றி கழகம் முதல் எலெக்ஷன்லேயே போய் இணையறாங்க அப்படின்னா அது தாவேகா மீது ஒரு நம்பிக்கையின்மையை முதல் தேர்தலில் இருந்தே விதைக்க ஆரம்பிச்சிடும். இதை ஏன்னா அப்படி போறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வாக்கு வங்கி இருக்கிறதாக சொல்லப்படுது இல்லையா தாவேகாவுக்கு, அதுல ஒரு கணிசமான வாக்கு வங்கி கண்டிப்பா கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், சிறுபான்மையின வாக்கு வங்கி. இங்க திமுக மீதும் அதிருப்தியில் இருக்கிற சிறுபான்மையினர்கள் அதற்கு மாற்ற அதிமுகவை பார்க்க முடியாத சூழல் இருந்துச்சு. ஏன்னா பாஜக கூட அதிமுக போயிருக்கிறதுனால. ஸோ தாவேகா நம்மளுக்கான ஒரு இடமாக இருப்பாங்க, நம்மளுக்கான ஒரு நல்வாழ்வை கொடுக்கிறவங்களாக இருப்பாங்க. ஏன்னா விஜய் அவர்களும் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துச்சு. அப்போ ஒருவேளை என்டிஏக்குள்ள போனா அங்க சிறுபான்மையின வாக்கு வங்கி வந்து சேர்வது அப்படிங்கிறதும் கண்டிப்பா நடக்காம போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பட் வருது அப்படின்னு பார்த்தா விஜய்க்காக நாங்கள் கண்டிப்பா வாக்களிப்போன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல, அந்த வாக்கு வங்கி கண்டிப்பா தாவேகாவுக்கு வரும். அந்த வாக்கு வங்கி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாஜக பார்க்குது. நான் சொன்னேன் இல்லையா, திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையில ஒரு 2-3% தான் இருக்கு அப்படின்ற, அதை வந்து விஜய்க்கு வர்ற அந்த கணிசமான வாக்கு வங்கிகள் கூட ஓவர் கம் பண்ண வசதியா இருக்கும்னு பாஜக கால்குலேட் பண்றதுனால தான் விஜயை உள்ளுக்குள்ள கொண்டு வரதுல இவ்வளவு பிரயத்தனப்படுறாங்க இந்த கடைசி நேரத்தில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், சாதக பாதகங்கள் தாவேகாவுக்கு இருக்கு. தாவேகாவோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற முடிவாகவும் இந்த கூட்டணி முடிவு இருக்கும். இதுல எதை விஜய் அவர்கள் முன்னெடுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மறுபடியும் அடுத்த தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.